நாம் பார்க்க போகிறது வேப்பங்காரம். பாரதத்தினுடைய முதல் மருந்து, இயற்கையினுடைய முதல் மருந்து, பிறந்த குழந்தைகளுக்கு தரக்கூடிய முதல் மருந்து இந்த வேப்பங்காரம். தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மருந்து புழக்கத்தில் இருந்தது அப்படிங்கிறதே இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாதுங்க. அதி அற்புதமான மருந்து இந்த வேப்பங்காரம். அதாவது வேப்பம் கொழுந்து இருக்கு இல்லையா, அதில் ஒரு சின்ன கொழுந்து 5 கொழுந்தை எடுத்து அதில் ஒரே ஒரு மிளகு வச்சு 5 ஜீரகத்தை வச்சு நல்ல பொடியாக்கி அரைச்சி அதை ஒரு துணியில் கட்டி நம்ம குழந்தைகளுக்கு பாலாடை கொடுப்போம் இல்லையா, அந்த ஒரு பாலாடையில் தாய்ப்பாலில் இதை நினச்சி நல்லா ஊற வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க. இது இன்னைக்கு நம்ம முத்தடுப்பு ஊசின்னு ஒன்று போடுறோம் இல்லையா, நோய்கள்லாம் வந்துடக்கூடாதுன்னு குழந்தைகளுக்கு, அந்த மாதிரி ஒரு தடுப்பு சக்தியை ஏற்படுத்தினது எது அப்படின்னா இந்த வேப்பங்காரம். வேப்ப மரத்துக்கு பல நோய் கிருமிகளை எதிர்க்கக்கூடிய சக்திகள் இருக்கிறது அப்படிங்கிறத விஞ்ஞான ரீதியாக இன்னைக்கு நிரூபிச்சிருக்கிறாங்க. அந்த காலத்தில் நம்முடைய ஊர்களில் யாருடைய வீடுகள்லையா வைசூரின்னு சொல்லுவாங்க. அம்மை நோய், அம்மை யாருக்காவது போட்டிருந்தது அப்படின்னா அந்த வீட்டு வாசலில் பார்த்திங்கன்னா வேப்பிலையை மாலை மாதிரி கட்டி தொங்க விடுவாங்க. எதனாலனா அந்த நோய் தொற்று வெளியில் உள்ள மற்றவங்களுக்கு பரவிடக்கூடாது. வாசல் அந்த வேப்பிலை தோரணத்தை பார்த்தாங்கன்னா யாரும் அந்த வீட்டுக்குள்ளே போகமாட்டாங்க, அவங்கள தடுத்துரும். ரெண்டாவது அந்த கிருமியும் அவங்கள்ட்ட போய் பாதிப்பை ஏற்படுத்தாமையும் இருக்கும். இதுக்காக தான் அதை அந்த காலத்தில் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, அந்த காலத்தில் பிரசவங்களே பார்த்திங்கன்னா வீடுகளில் தான் பெரும்பாலும் நடக்கும். அக்கம் பக்கத்தில் உள்ள மூத்தவர்கள் அவங்க தான் என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த பிரசவத்தையே பார்ப்பாங்க. அப்படி பிரசவமான வீடுகள்லேயும் வீட்டு வாசலில் வேப்பிலையை தோரணமாக அவங்க போடுவாங்க. ஏன்னா பிறந்த குழந்தைக்கோ அது தாய்க்கோ ஏதாவது ஒரு நோய் தொற்று வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏற்பாடு தான் இது. இன்றைக்கி விஞ்ஞானம் எவ்வளோ வளர்ந்து நம்ம எவ்வளோ ஹைஜீனிக்கெல்லாம் நம்ம இன்றைக்கி வந்துட்டுருக்கோம். ஆனால் இது எந்த ஒரு இதுவுமே இல்லாத ஒரு காலத்தில் கூட ஒரு சுகாதாரத்துக்கான ஒரு இதுக்கு பயன்பட்டது இந்த வேப்பிலை, அந்த வேப்பங்கொழுந்து, வேப்பங்காரம், இதெல்லாம் மிகப்பெரிய அருமருந்தாக இன்றைக்கி இருந்தது. இன்றைக்கி நாம் ஒரு இடத்த கிருமி நாசினியை பயன்படுத்துகிறோம், இல்லை ஒரு இடத்த சுத்தப்படுத்துகிற கெமிக்கலை பயன்படுத்துகிறோம். ஆனால் அன்னைக்கு அப்படி இல்லைங்க. வேப்பிலையை பானையில் வச்சு நல்லா கொதிக்க வைப்பாங்க. கொதித்து அந்த சாறு முழுக்க இறங்கின அந்த தண்ணியை தான் வீடு முழுக்க தெளிப்பாங்க. அதுதான் அன்னைக்கு கிருமி நாசினியாகவும் இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் அந்த பங்குனி மாதம், சித்திரை மாதம்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் அந்த வேப்ப மரத்தில் அந்த வேப்பம் பூ பூக்கும். சின்னதாக இருக்கும், வெள்ளை நிறத்தில் இருக்கும் அந்த பூ. அந்த பூ அப்பேற்பட்ட ஒரு அருமருந்து அந்த வேப்பம் பூ. அந்த பூவெல்லாம் பார்த்திங்கனாக்கா பறித்து அதை உணவாக உட்கொள்வாங்க. வருஷப்பிறப்பதுமாக யாராவது வேப்பம்பூ சாப்பிடுவாங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த வேப்பம்பூவை பஞ்சாமிர்தத்தில் சேர்த்து சாப்பிட்றது தான் அன்றைக்கு பழக்கமாகவே இருந்திருக்கு. ஆண்டினுடைய துவக்கம் மட்டுமல்ல, ஆண்டு முழுக்கவே நமக்கு எந்த நோயும் வரக்கூடாதுன்னு நினைத்தவர்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த வேப்பம்பூவை பஞ்சாமிர்தத்தில் சேர்த்து அவங்க உட்கொண்டிருக்காங்க. அந்த வேப்ப மரத்தினுடைய காற்றுக்கே நோய்களை எல்லாம் குணப்படுத்தக்கூடிய சக்தி உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் பாருங்கள், பல வேப்ப மரம், அரச மரம், இந்த ரெண்டும் இருக்கிற இடத்துல தான் விநாயகரே இருப்பார். விநாயகருடைய சிலைகளே அங்கே தான் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க அவங்க. அரச மரத்தினுடைய காற்றுக்கு அப்பேற்பட்ட சக்தி உண்டு. அதனால தான் மரங்களிலே நான் அரச மரமாக இருக்கிறேன் அப்படின்னாரு கிருஷ்ண பரமாத்மா. அதே மாதிரி அரச மரத்துக்கு சமமான சக்தியுடைய மரம் தான் இந்த வேப்ப மரம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாத்துக்கும் ஒரு பக்குவம் வேணும், பயிற்சி வேணும். பயிற்சி வேறு, பக்குவம் வேறு. அதாவது அது பயிற்சி எடுக்கிறது மூலமாக தான் நம்ம பக்குவத்தை உருவாக்கிட முடியும். பார்த்த உடனே அதை செஞ்சிடலாம் அப்படின்னு சில விஷயத்த நம்ம நினைப்போம், அது தப்பு. இப்போ இல்லறம் பெருசா துறவரம் பெருசான்னா ரெண்டுமே கஷ்டமானது. சில பேர் எனக்கு கல்யாணம்னு விவரம் தெரியாமல் சத்தம் போட்டு மகிழ்ச்சியாக இருப்பாங்க. கல்யாணம் ஆன பிறகு இருக்கக்கூடிய துன்பங்கள் இருக்குது பாருங்கள்,
அதுக்கு நம்ம பக்குவப்படணும். அதை வந்து கணவன் மனைவி ஒத்து போகிறது, பிள்ளை குட்டிகள் பெறுறது, வீடு வாசல் வாங்கிறது, அப்படியே ஒரு வாழ்க்கை நடத்துறது எவ்வளவு சேலஞ்சிங்கான விஷயம் என்பது இல்லறத்தில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி துறவியாக போகிறது அதை விட கஷ்டங்கிறது துறவியாக இருக்கிறவங்களுக்கு தான் புரியும். சில பேர் நினைக்கலாம், பாரியா டக்குன்னு ஒரு காய் வேட்டியை கட்டினார், தாடி மீசா அதுவாக வளர்ந்துச்சு, அவ்வளோதான் அவர் பாட்டுக்கு போகிறாரு, போகிறவன் வரவன்லாம் சாமி சாமி சாமின்னு காலில் விழுகிறான், பால் பழம் தர்றான், அதை சாப்பிடுங்க சாமி, இதை சாப்பிடுங்க சாமின்றான். சில கார்ப்பரேட் சாமியாரெலாம் பார்த்திங்கன்னா ஏசி வச்ச காரில் ஏசி வச்ச ரூமில் சந்தோஷமாக இருக்கான். அப்படி இப்படின்னு துறவு வாழ்க்கை ரொம்ப எளிமையானது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துலேயும் கஷ்டம் இருக்குது. இல்லறத்தில் இருக்கிறதுலேயும் கஷ்டம் இருக்குது, துறவில் போகிறதுலேயும் கஷ்டம் இருக்குது. அதுக்கான பக்குவமும் பயிற்சியும் இருந்தால் தான் வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியும். ஒருத்தர் வந்து நல்ல சொற்பொழிவாளர், ஒரு துறவி. துறவனுடைய மேன்மை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பிரசங்கம் பண்ணார். எல்லாம் நல்ல சரியான கூட்டம். அந்த கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு குரங்கு காட்டில் இருந்து தப்பிச்சு வந்துச்சு. அது வந்து உட்காந்துச்சு. உட்காந்து இவர் பேசுனதை முழுசாக கேட்டுச்சு. அதுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓ, துறவில் இவ்வளவு வேலைகள் இருக்கா, நம்மளும் துறவு மேற்கொண்டு சாமியாராக போனால் என்ன, இவருக்கு மாதிரி கூட்டம் கூடும், நமக்கு பேச முடியலனாலும் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருக்கலாம்ல, நிறைய வாழைப்பழம் கிடைக்கும், சந்தோஷமாக இருக்கலாமேன்னு அந்த குரங்கு முடிவு பண்ணுச்சு. சொற்பொழிவு முடியும் கேட்க 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 இவர் இதுக்கே தாடி மீசை வளர்ந்த மாதிரி இதே காவி துணிகள்லாம் உடுத்துன மாதிரி ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிச்சிருச்சு. உடம்பே மாறிடுச்சுன்னு வச்சுங்களேன். மனசு உடம்பு பூரா அந்த ஒரு சொற்பொழிவுலேயே பக்குவம் வந்ததாக நினச்சிக்கிருச்சு. கிளம்பி வேகமாக போச்சு காட்டுக்குள்ளே. போய் மறுநாள் காலையில் எந்திரிச்சோடனே என்ன பண்ணுச்சு, ஒரு நல்ல பெரிய பாறை மேலே ஏறி உக்காந்துக்கிடுச்சு. உட்காந்து அந்த துறவி மாதிரியே சமணமெல்லாம் போட்டு கையெல்லாம் இப்படி வச்சு ஜம்முன்னு உட்காந்து கண்ணை மூடி தியானம் பண்ண ஆரம்பிச்சிச்சு. சாமியார் ஆகிட்டோம், ஆயிர வேண்டியதான், அப்படியே துறவி ஆயிர வேண்டியதான் அப்படின்னு இருந்துச்சு. ஒரு மணி நேரம் ஆச்சு. லேசாக பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் துறவுன்னா நம்ம வந்து பசி தாங்கிக்கிட்டு தானே இருக்கணும் அப்படின்னு இன்னொரு மனசு சொல்லுது அந்த குரங்குக்கு. ஏன்னா அப்படி தான் அந்த சாமியார் சொல்லியிருக்காரு. அது எப்படி தாங்கிக்கிட்டு இருக்குது, பக்கத்தில் தான் மரம் செடி கொடி பூரா கிழங்குகள் காய்கள் கனிகள் எல்லாம் இருக்கே, வேண்டியதை பறிச்சுட்டு வந்து சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் சாமியாராக போவோம் அப்படின்னு முடிவு பண்ணிச்சு. உடனே மலைன்னு பாறையை விட்டு இறங்கிச்சு, மரங்களில் ஏறிச்சு, எல்லா பழங்களையும் பறித்து கொண்டு வந்து பக்கத்தில் வச்சுக்கிடுச்சு. பசிக்கிற நேரம் சாப்பிட்டுக்கும், அவ்வளோதான். அது ஒரு மூலையில் பாறையில் ஒரு மூலையில் வச்சுக்கிட்டு இது நடுவில் வந்து உட்காந்து தவம் பண்ண ஆரம்பிச்சு. அங்கிட்டு 1 மணி நேரம் இப்படியே நம்ம உட்காந்தோம்னா பாறையோட பாறையாக நம்ம இறுகி போயிட்டோம்னா, கை கால் எடுத்து வைக்க முடியாத நிலைமை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? எட்டுற தூரத்தில் சாப்பாடை வச்சுக்குவோம், தெம்பு வந்துடும்ல அப்படின்னு திரும்பி போய் அந்த மூலையில் இருந்த காய்கறியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு தவம் பண்ண ஆரம்பிச்சு. அடுத்து 1 மணி நேரத்தில் சரி எதுக்கு இப்படியே பசியோடு இருக்கணும், கொஞ்சம் சாப்பிடுவோமே, தவம் இருப்போமே, துறவுன்னா சரிதான், சாப்பாடு தான் பக்கத்தில் இருக்கே அப்படின்னோடனே ஒவ்வொரு பழமாக சாப்பிட ஆரம்பிச்சு. 2 பழம் சாப்பிட்டா போதும், 2 மணி நேரத்துக்கு தாங்கும்னு அந்த சாமியார் சொல்லியிருக்காரு. ஆனால் இது பசி, அதுக்கு 2 அடங்கினோடனே ருசி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டா என்ன, எல்லாத்தையும் அப்படியே மொத்தமாக இருக்கிறத பூரா அள்ளி அடிச்சிருச்சு. அடித்தா வகுறு முட்டை சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டோன்னே அடுத்து என்ன ஆகும், தவமாக இருக்க முடியும்? லேசாக கண்ணை செந்தா என்ன, ஆமாம் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு தான் எந்திரிச்சு தவம் இருப்போமே, தூக்கமே தவம் தானே. பாருங்கள் இது ஐடியா பண்ணுறத, படக்குன்னு படுத்துருச்சு. படுத்தா நல்லா கொரட்டை விட்டு விடிய விடிய தூங்க ஆரம்பிச்சு. மறுநாள் எந்திரிச்சு தவத்தை ஆரம்பிப்பான்னு, போப்பா தவமாவது அதாவது நேற்று பட்ட பாடே நமக்கு தான் தெரியும், பேசாமல் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போய் காய்கறியை பழங்களை கனிகளை பறித்து சாப்பிட்டுவிட்டு ஆற்றுல நிம்மதியாக இருந்துக்கிட்டு நிம்மதியாக பொழுத போக்குறது போட்டு எதுக்கு கஷ்டப்படணும்னு. பக்குவமும் பயிற்சியும் இல்லைன்னா எதுவுமே கை வராது. அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.